சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா? இல்லை போகலான்னு இருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஏர்போர்ட்டாச்சும் போயிருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் என்ன காரில் என்ன ஃபாஸ்டாகில் போனாலும் சரி, ஃபாஸ்டாக் வேலை செய்யலை அப்படின்னு சார்ஜஸ் போட தான் செய்வானுங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த பிரிட்ஜு மேலே ஏறினீங்கன்னா ஃபஸ்ட்டு வரப்போகிற இடம் T4, அதாவது காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட். தமிழில் சொல்ல போனோன்னா காமராஜர் உள்நாட்டு முனையகம். இங்கே என்னென்ன ஃப்ளைட் இருக்குன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், விஸ்டாரா, அலையன்ஸ் ஏர், இந்த மாதிரி ஃப்ளைட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ளைட்டோட நேமை வச்சு எங்கே போகிறன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி போனீங்கன்னா T2, அதாவது அண்ணா இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக். இங்கே என்ன இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் போகிற எல்லா ஃப்ளைட்ஸுமே, இன்டர்நேஷ்னல் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே அந்த எல்லா ஃப்ளைட்ஸுமே இங்கே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த D7, D6 இந்த மாதிரி இருக்கும், அதில் எங்கே உங்களோட ஃப்ளைட் நிற்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய்க்கலாம். ஸோ அதிலேருந்து தாண்டி போனீங்கன்னா லாஸ்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா T1, அதாவது காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட். இது வந்து ஃபஸ்ட்டில் நம்ம ஒன்று T4ல் பார்த்திங்களா, அதே தான். அதாவது அங்கே இல்லாத ஃப்ளைட்டர்ஸ், இப்போது இண்டிகோ, ஆகாஷா, ஸ்பைட் ஜெட்டு, இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அங்கே இல்லாத ஃப்ளைட்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்போர்ட் போக போகிறீங்க, இல்லை இனிமேல் ட்ரிப் இருக்குது, பிளான் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃப்ளைட்டில் போகணுன்னு சொல்கிற ஃப்ரெண்டுங்களுக்கும், அடிக்கடிக்கு போயிட்டு இந்த மாதிரி தேடுற ஃப்ரெண்டுங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ அனுப்பிச்சி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.